Good morning students. Rotational dynamics ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்ளம். இது ஒரு ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், மாஸ் m, ரேடியஸ் r. அதுக்கு பிகினிங்லேயே ஒரு நல்ல ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டோம். ஸ்பின் நல்லா ஜொயின்னு சுற்றிட்டே இருக்குது. அதை எடுத்து தரை மேலே வைக்கிறோம். இப்போ தரைக்கும் அதுக்கும் இடையில் ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா அது பாட்டு சுற்றிட்டே இருக்கும், அங்கேயே இருக்கும். ஆனால் தரைக்கும் இதுக்கும் இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதனால் என்ன ஆகும், இது உருள ஆரம்பிக்கும். கேள்வி என்னன்னா, what is the final velocity of the center of mass? That is, what is the center of mass oda final velocity? Final velocity எப்போ போய் சேரும்? When it starts rolling pure rolling start ஆனப்போ final velocity போய் சேர்ந்துரும். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிகினிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வச்ச உடனே initial velocity of center of mass is 0. ஒமேகா இருக்கு. ஸோ v center of mass is definitely not equal to r omega. ஸோ பியூர் ரோலிங் இல்லை, ஸ்டார்டிங்கில் பியூர் ரோலிங் இல்லை, ஓன்லி ஸ்லிப்பிங். இப்போது இந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் பாருங்கள், தரையில் இடது பக்கத்துக்கு ஸ்லிப் ஆகுது. தரைக்கும் அதுக்கும் இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் டு த ரைட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்னு போட்டுப்போம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறது, அதுக்கு ஃபார்வர்ட், தட் இஸ் வலது பக்கத்துக்கு ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கறது. நாட் ஓன்லி தேட், இது கிளாக்வைஸ், இது கிளாக்வைஸ் சுற்றின்னு இருக்கு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அபவுட் திஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் கொடுக்கறது. ஸோ ஒமேகா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஒமேகா ஐ ஆர் ஒமேகா ஐன்னு போட்டுப்போம். That is very high. Velocity of center of mass 0. This is velocity of center of mass. இது போக போக what does the friction do? It increases the velocity of center of mass, and in the meantime angular velocity reduce பண்ணுறது until r omega is equal to v center of mass. r omega is equal to v center of mass வந்த உடனே பியூர் ரோலிங் தான் நம்ம பார்த்துருக்கோமே. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டஸ் நாட் ஹேவ் எனி வெலாசிட்டி. ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தரையை டச் பண்ணிட்டு போகிறது. இட் இஸ் நாட் ட்ரைங் டு ஸ்லைட் டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட். அது ஸ்லைடும் பண்ணல, அது டச் பண்ணிட்டு போகிறது. அப்போ ஃப்ரிக்ஷன் கோஸ் டு 0. ஃப்ரிக்ஷன் 0 ஆன உடனே ஆங்குலர் வெலாசிட்டி மாறுறது ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா டார்க் will become 0. So it will keep spinning with the same angular velocity that it reaches at pure rolling. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் 0 ஆனதுனால velocity of center of mass மாறாது. ஸோ பியூர் ரோலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே it will keep rolling forever maintaining VCM is equal to r omega. What is the final VCM? அதுதான் கேள்வி. So two things. What is friction doing? It is providing a linear impulse. அதை integral f dt னு போட்டுக்கலாம். From time t equal to 0 to t final எப்பொழுது? When pure rolling starts. இது linear impulse. உங்களுக்கு இன்டெகிரேஷன் பிடிக்கலன்னா நீங்கள் simply you write it as f delta t னு போட்டுக்கோங்க. f கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க, வெளியில் எடுத்துகிட்டு டெல்டா டீன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இட் won't change the problem. இன்ஃபேக்ட் இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மியூ கே டைம்ஸ் n மாறாது. அதனால் ஃப்ரிக்ஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ டைரெக்ட்லி எஃப் டெல்டா டீன்னு போடுறதுல தப்பு இல்லை. ஆனால் இது போடுறது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது, ஸோ போட்டுப்போம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் எஃப் டிடி, தட் இஸ் த லீனியர் இம்பல்ஸ், தட் இஸ் த மொமெண்டம் டெலிவர்ட், இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. MVCM minus 0. Initial momentum is 0. Angular impulse பார்ப்போம். Angular impulse equation என்ன? Angular impulse integral line of action of the force multiplied by the perpendicular distance is torque. So angular impulse is given by torque dt, just like f dt. So tau dt நம்ம எழுதிக்கலாம். This is line of action of the force multiplied by perpendicular distance r times f dt from 0 to tf.
மறுபடியும் சொல்கிறேன், whenever you write down a torque, check the sign. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா we have taken right as positive velocity. Okay, so right is positive-னா அதுக்கு correspondingly நீங்கள் வந்து clockwise positive எடுத்துக்கணும். ஏன்னா clockwise rotation corresponds to rightward translation. Angular velocity initial omega வந்து clockwise omega ஐனா பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டார்க் பாருங்கள், இந்த டார்க் டியூ டு எஃப் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். அதனால் வந்து மைனஸ் நீங்கள் வந்து போட்டாகணும். see how important it is. எப்பொழுதுமே இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மைனஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி மறந்துடுவாங்க. ஸோ டார்க், whenever you write torque, check the sign. Okay, this is equal to, torque is equal to change in the angular momentum. Okay, change in the angular momentum, final angular momentum எவ்வளவு? இது வந்து it's a sphere, so 2/5 mr squared times omega final, correctா, minus 2/5 mr squared omega initial. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆரை வெளியில் எடுத்துக்கலாம், பிகாஸ் ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து ஆரை வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, இன்டெக்ரல் எஃப் டிடி இஸ் எம்விசிஎம். அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எம்வி சென்டர் ஆஃப் மாஸ். இன்னும் ஒரு அன்னோன் இருக்குது. ஓகே, ஒமேகா ஐ கொடுத்துருக்கு. ஓகே, ஒமேகா ஃபைனல் வந்து ஒன்று பண்ணலாம். இங்கே வந்து வி சென்டர் ஆஃப் மாஸ் டிவைடட் பை ஆர்னு போட்டுக்கலாம். இல்லை இதை வந்து ஆர் டைம்ஸ் ஒமேகா ஃபைனல்னு போட்டு ஒமேகா ஃபைனல் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதுவே பண்ணலாம். ஸோ விசிஎம் வந்து ஆர் டைம்ஸ் ஒமேகா ஃபைனல்னு போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர்ட், இங்கேயும் எம்ஆர் ஸ்கொயர்ட், அங்கேயும் எம்ஆர் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒமேகா ஃபைனல் minus omega final 1 plus 2/5 is equal to minus 2/5 omega initial. Beautiful. So minus cancel பண்ணிட்டு we can solve for omega final. Omega final level of 5 plus 2 7/5 to 2/5. இது வந்து omega final is equal to 2/7. 2/7 omega initial. Of course, directly we can find V center of mass. So final V center of mass is equal to R times this 2/7 R omega initial. So as you can see, omega வந்து குறைஞ்சிருச்சு because of the anti-clockwise torque. But of course, இந்த ball வந்து ஒரு velocity of center of mass gain பண்ணிடுது. So this is one way of solving the problem. இதே ப்ராப்ளம் வந்து இன்னொரு மெத்தடில் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செகண்ட் மெத்தட் பாருங்கள். லெட்ஸ் லுக் அட் த ஃபோர்ஸஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே வந்து கிரவுண்டில் இருக்குது. அதை தவிர வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் தென் தெர் இஸ் எம்ஜி. அது ரெண்டும் இருக்குது. இப்போது சப்போஸிங் ஐ டேக் சம் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஓன்னு எடுத்துப்போம். ஓகே, ஓ ஆன் த கிரவுண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையிலையும் அபவுட் திஸ் பாயிண்ட் the line of action of friction passes through that. So friction உடைய torque about that point is 0. Normal reaction கண்டிப்பாக torque இருக்கு, which is line of action multiplied by perpendicular distance, but that is exactly cancelled by torque of mg, because இந்த ப்ராப்ளமில் வந்து n is equal to mg. அந்த பால் வந்து ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் போகிறது, அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வந்து வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் இல்லை, அதனால் n is equal to mg. இது ரெண்டுத்தினுடைய டார்க்கும் கேன்சல் ஆகிடும். So about O, the net torque is 0, which means angular momentum conservation use பண்ணலாமா இந்த ப்ராப்ளமில்? ட்ரை பண்ணலாமா? ஓகே, வாட் இஸ் த இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம்? இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இப்போ வந்து இஃப் யூ டேக், we know how to calculate about an axis through this, that is I omega போட்டுருவோம். இப்போ about O angular momentum எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் தரேன், ப்ரூஃப் இல்லாமல் தரேன். ஓகே, இங்கே வந்து supposing I have an object which is rolling, going with velocity vcm, spinning with angular velocity omega, and about point O, இதனுடைய angular momentum எவ்வளவு? இந்த கேள்வி வந்து ஒரு பழைய எக்ஸாமில் ஜேஇலையோ இதுலையோ வந்திருக்கு. Angular momentum consists of two parts. One, by the way, I am not even assuming that it is
ரோலிங். தட் இஸ் ஆர் ஒமேகா வந்து விசிஎம் ஈக்குவல் டு விசிஎம் இருக்கணும்னு கூட தேவையில்லை. ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் இருக்குது, ட்ரான்ஸ்லேட்டிங் அண்ட் ரொட்டேட்டிங். இதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் சம் பாயிண்ட் எவ்வளவு. ஸோ பிரேக் இட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒரு பார்ட் வந்து என்டையர் மாஸ் வந்து இங்கே இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. என்டையர் மாஸ் இங்கே இருந்துச்சுன்னா momentum is mvcm for a particle. Angular momentum about this point, take the line of action, perpendicular distance. In the wheel it is r. So first part of the angular momentum, treat it like a point particle. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். About O, in the velocity, in the momentum பார்த்தீங்கன்னா it is clockwise. So இது வந்து clockwise, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீல் பார்த்தீங்கன்னா now செகண்ட் பார்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜாகிரதையாக இருங்க போட போகிறேன். செகண்ட் பார்ட் வந்து அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் வாட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம். அது வந்து ஐ ஒமேகா. ஸ்பியராக இருந்தால் 2/5 mr², சிலிண்டராக இருந்தால் mr²/2, வாட் எவர் இட் இஸ், ஐ ஒமேகா. பட் இங்கேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ரெண்டுமே கிளாக் வைஸ், அதனால் வந்து ப்ளஸ்ன்னு போடணும். ஒருவேளை இது ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சு, திஸ் வெலாசிட்டி இஸ் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஓகே, தட் இஸ் ஒரு நல்ல ஸ்பின் கொடுத்துட்டு அதே டைமில் வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி அந்த டைரெக்ஷனில் கொடுத்தேன்னா அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு அந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்கலாம், ஆங்குலர் வெலாசிட்டி இந்த ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இங்கே மைனஸ்னு போடணும். ஸோ ஜாகிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, 2 பார்ட்ஸ். ரைட், இப்போது நம்ம ப்ராப்ளம்க்கு வருவோம். Remember, about O, net torque is 0, so angular momentum is conserved, constant. Initial angular momentum எவ்வளவு? Treat it like a point particle. What is the initial velocity of center of mass? 0. It's only 0. Plus I omega 2/5 mr² omega initial. So that means I have taken clockwise as positive. Is equal to final papama. Finally the ball வந்து it is moving with velocity of center of mass and turning with angular velocity omega final, and VCM is equal to r omega final. அதுதான் வந்து rolling condition. இப்போ பார்ப்போம், what is the angular momentum about O. Total mass treated as center, mv center of mass. லைன் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், சாரி என்னுடைய ட்ராயிங் ஸ்கில்ஸ் எப்போவுமே உருப்படாது. எனிவே, ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துகிட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா அது வந்து ஆர். அகேன் பி கேர்ஃபுல், இது வந்து கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ் எடுத்திருக்கோம் பாசிட்டிவ். ஸோ இட்ஸ் ஆல் ரைட், இங்கே மைனஸ் போட வேண்டிய தேவையில்லை. ஓகே, ப்ளஸ் திஸ் ஆல்சோ கிளாக் வைஸ், ஸோ ப்ளஸ் 2/5 mr² omega final. Okay, இங்க வந்து r omega f VCM. Okay, so இத வந்து m times omega final r² ஆயிடுச்சு. Let's solve. mr² cancel ஆயிடுச்சு. So finally I get எங்க எழுதலாம் omega final 2/5 plus 1 is equal to 2/5 omega initial. So 7/5, 2/5, 5 cancel ஆச்சு. Omega final is 2/7. So omega final is 2/7 omega initial. Same answer வந்துடுது, simply applying angular momentum conservation. Of course, சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஃபைனல் VCM வந்து it will be 2/7 r omega initial. Same answer that we got before. Okay, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Goodbye students.